ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய லக்ஷ்மி பிரியாமா வந்து அந்த ஒரு பொக்கே போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து மார்னிங் ஷூட்டிங் வந்து அந்த பொக்கேயோட சூப்பராக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ ஆனால் இப்போ வந்து பிடிஎஸ் பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் வந்து வியூஸ் போயிட்டுருக்கு. இந்த வியூவில் வந்து என்ன யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டீம் வந்து பிடிஎஸை கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ரோட் சைடு அப்படின்னாலே ஆக்சுவலாக எல்லோருமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நினைக்க வேண்டியது கொடைக்கானல் ட்ரிப் கிளம்புறாங்களா அப்படின்னு தாங்க. பட் இப்போ டேரக்டர் வந்து விஜய்கிட்ட வந்து வெஹிக்கிள் கிடையாது இல்லையா. ஸோ விஜயோட ரெட் கலர் கார் கிடையாது. இப்போ வந்து டீம் போகிற காரும் முன்னாடி போயிட்டுருக்க காரு. ஸோ முன்னாடி போயிட்டுருக்க காரு ஆக்சுவலாக வந்து டேரக்டரோட காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் அது கன்ஃபர்மேஷன் ஆகலை. பட் அவருடைய காராக இருந்தாலுமே கூட அதை ரைட் நோ வந்து ஷூட்டிங்க்கு இன்வால்வ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. சரி, ஓகே, இது கதைக்களம் வந்து வீட்டில் தான் மட்டும் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, திடீர்னு ஏன் இப்போ ரோட்டில் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு. ஆல்ரெடி எடுத்த சீன்லாம் இன்னும் நமக்கு வரலையே. ஸோ ஜஸ்ட் ஒரு ரிமூவல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ரெட் கலர் கார் வந்து ஆக்சுவலாக திருச்சின்னு ஒரு ஹேஷ்டாக் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து பைபாஸ் ஒரு 2 டைம் வந்து கொடுத்துருந்தாங்க மகாலின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் அந்த சீனே வந்து நம்மளுடைய சீரியலில் வரல. பட் அடிஷனலாக இப்போ வந்து திடீர்னு இந்த ஒரு பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி மகாநேந்தி ஹேஷ்டாக் கொடுத்துருக்காங்க. பட் இந்த சீன் எப்போ வருமோ அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸோடைய மைண்ட் செட் வந்து வரப்போகுது. வருங்க. ஏன்னா பிகாஸ் அந்த ரெட் கலர் கார் சீனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற சீக்வன்ஸ் இன்னும் வரலை. பிகாஸ் வந்து விஜய் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்திருக்காரு. ஸோ காரை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு வந்துட்டாரா அப்படின்னும் போது அது ஹேண்ட் ஓவர் பண்ணிட்ட பிறகு அவர் கையில் அந்த கார் எப்படி வந்தது, அப்கமிங்கில் சீன்ஸ் வருமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் அதை பற்றி நான் தெளிவாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். எப்படி முன்னோட்டம் போதும், அது கதைக்கிழமை நகர போது நான் அது கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். சரிங்களா. இது ஆக்சுவலாக கொடைக்கானல் ட்ரிப்லாம் இல்லாத மாதிரி தாங்க இருக்குது. பிகாஸ் லோக்கலில் தான் அவங்க போகிற மாதிரி எங்கன்னா வெளியே போகிறதுக்கு விஜய் அண்ட் காவேரி யாருனா கூட்டிகிட்டு போகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இதுக்கான அடுத்த வீடியோஸ் வந்ததுன்னா இன்னும் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து நம்மளுடைய ஷூட்டிங் ஸ்பீடில் ஆன் கோயிங் ப்ராசஸ் அப்படின்னு மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ.